வீட்டுல வந்து தீபாராதனை காட்டும் போது சாம்பிராணி புகை போடும்போது நம்ம முகத்துல ஐயாவோட உருவம் வந்திருக்குது. அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கிறோம். ஐயா வந்து வீட்டுல ஒரு கட்டில் ஒண்ணு வாங்கி போட்டிருந்தோம். படுக்கலான்னு புதுசா ஒரு கட்டில் வாங்கிருந்தோம். அந்த கட்டில் வாங்கி அன்னைக்கு யூஸ் பண்றதுக்கு போட்டிருந்தா அன்னைக்கு வந்து ஐயா வந்து என்னோடய அந்த கட்டிலே படுத்திருந்தாரு. ஒரு முறை வந்து கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க போய் அந்த கியூல நின்றுட்டு இருக்கிறேன். ஐயா, உலகத்துல இருக்கிற எல்லா தெய்வமும் நீங்க தான் நினைக்கிறேன், இங்க இருக்கிறது நீங்க தானு சொல்லிட்டு அண்ணாந்து பாக்குற மேல வந்து பழனிசாமி உபயன்னு சொல்லி போட்டிருக்குது. நீங்க என்னவா கும்பிடுறீங்களோ அந்த உருவமா ஒரு மாதிரி வராது. சின்ன வயசுல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஐயா நம்ம குடியிருக்கிற பகுதியிலேயே நான் ஒரு மூணாவது படிக்கிறப்ப ஸ்கூல் போயிட்டு வரும்போது அங்க ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரு வழியில எதிரில் வந்தாரு. நானும் இப்படி வரும்போது கிராஸ் பண்ணும்போது அவர் என்னை ஓங்கி கன்னத்திலே அடிச்சிட்டாரு. அடிச்சோடனே அந்த வேகத்திலே வந்து எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அவரை மிரட்டணும்னு சொல்லி எங்க அப்பாவை கூட்டிட்டு போனேன். கடைசியா அவர் போய் பார்த்தா அவரு பைத்தியன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் பைத்தியம் இல்லை, அவர் தான் சித்த புருஷராட்டு இருக்குது. இதனால் வரைக்கும் இன்னும் அவர் இருக்காரு. அதே இளமையோட இன்னும் இருக்கிறாரு. சேலத்துலதான் இருக்கிறாரு. நான் இருக்கிற பகுதியிலேயே இருக்கிறாரு. அவரு ஃபர்ஸ்ட் முதல்ல கன்னத்துல அடிச்சதுலதான் இந்த மாற்றங்கள், உருவ மாற்றங்கள் ஆனது. அதனாலதான் அவரு வாழும் சித்தராதான் இருக்காரு. ஆனா யாரும் அவரை கண்டுக்கிறது இல்ல, அந்த மாதிரி இருக்காரு. அவரு கையால் அடி வாங்கினதுனாலதான் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஐயா வந்து வீட்டுல ஒரு கட்டில் ஒண்ணு வாங்கி போட்டிருந்தோம். நம்ம படுக்கலான்னு புதுசா ஒரு கட்டில் வாங்கியிருந்தோம். அந்த கட்டில் வாங்கி அன்னைக்கு யூஸ் பண்றதுக்கு போட்டிருந்தா அன்னைக்கு வந்து ஐயா வந்து என்னோடய அந்த கட்டிலே படுத்திருந்தாரு. ஆனா கட்டில படுத்திருக்கோம். ஆனா கனவுல 2 பேரும் படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. காலையில எந்திரிச்சோன்னா போடா போய் டீ வாங்கிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சுட்டாரு. டீ வாங்க போனா அந்த கனவு தெளிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டில வந்து அவருக்காகவே விட்டாச்சு. அந்த கட்டில அவருக்காக வச்சு வழிபட்டுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு பெஞ்சு வாங்கணும். அந்த பெஞ்சிலையும் ஐயா வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அதை பார்த்தோம். அது உணவுபூர்வமா பார்த்தோம். அதனால அன்னையில அந்த பெஞ்சும் ஐயாவுக்காக ஒப்படைச்சிட்டோம். வீட்டுல வந்து தீபாராதனை காட்டும் போது சாம்பிராணி புகை போடும்போது நம்ம முகத்துல ஐயாவோட உருவம் வந்திருக்குது. அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கிறோம். உங்க முகத்துல? ஆமா, வந்திருக்குது. ஐயாவோட முகம் உருவம் வந்து வந்திருக்குது. ஐயா இது மாதிரி எல்லாத்து குடும்பத்திலயும் நிறைய நன்மைகள் வந்து செய்வாரு. நல்லதே நடக்கும். கேட்கறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இங்க வராங்க, பூஜைக்கு வராங்க. அது இல்லாத வீட்டுல எந்த பிரச்சனை தான் நேரம் இங்க வந்துருவாங்க. அவங்க குடும்பத்துல எது நடந்தாலும் வந்து இங்க வந்து சொல்லிட்டு தின்னூறு வாங்கிட்டு போவாங்க. இங்க வந்துட்டு போனா அவங்களுக்கு ஒரு ஆறுதல். ஐயா கிட்ட உட்காந்து அவங்களுடைய குறைகள்லாம் சொன்னா ஐயாவுக்கே கேட்கற மாதிரி உணர்வுபூர்வமா தெரியுது அவங்களுக்கு. நிறைய பேர்த்துக்கு அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் முடியாது, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க, ஏன் வீணா ஆஸ்பத்திரியில வச்சுட்டு செலவு பண்றீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. உடனே அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க. வந்து ஐயா அப்படி வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயா வந்து அப்படிலாம் விடமாட்டாரு, நீங்க இந்த திண்ணூரை கொண்டு போய் நினச்சி கொண்டு போய் துண்ணூரை போடுங்க. அவங்களுக்கு காலையிலே நல்ல ஒரு வார்த்தை டாக்டர் சொல்லுவார், அவர் வந்து சொல்ல வைப்பாருன்னு சொல்லி துண்ணூறு கொடுத்து விட்டாரு. அதே மாதிரியே காலையில் வந்து சொன்னாங்க, ஐயா இப்போ நல்லா இருக்கிறாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இங்கே வாழும் சித்தர் ஆறுமுக ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். ஆறுமுக சித்தர் பனமரத்தி வீட்டுல ஜீவசமாதி வச்சிருக்காங்க. அவர் வந்து வாழும்போது இங்க தாதகாப்பட்டி கேட்ட பூண்டுகார தெருவுல இருந்தாரு. அவரை அப்ப அடிக்கடி பார்க்க போவேன். இந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவரை பார்க்க போவேன். அவரை பார்க்க போய் இடையில உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்போம். இப்ப அவரு சொல்லியிருக்காரு, போடா இங்க ஏன்டா வர, இந்த இடம் லீவ் விட போறாங்க, நீ அங்க போடானாரு. அந்த இடம் எந்த இடம்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது கணக்கன் பட்டின்னு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் அவரு இந்த இடம் லீவ் விடன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு மாசம் 2 மாசத்துல ஜீவசமாதி ஆயிட்டாரு. அந்த ஆறுமுக சித்தர்னு அவருக்கு பேரு. பனமரத்துப்பட்டி பெரிய ரோட்ல இருக்காரு. உனக்கு அங்க ஒரு சேர் போட்டுருக்கிற போடான்னு சொன்னாரு. அப்ப நான் நார்மலா இருந்தேன். எந்த ஒரு தோட்டராத கைத்தறி பட்டு புடவை நெசவு நெஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். பூர்வீக தொழில் நான் கத்துக்கிட்ட தொழில் அதுதான். 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கைத்தொழில் கத்துக்கிட்டு தறி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப அந்த தறி தொழில் வந்து இப்போ 6-7 வருஷம் இந்த தறி தொழில் செய்யறதில்ல. ஐயா வழிபாட்டுல தான் இருக்கிறோம். வீட்டம்மா வேலைக்கு போறாங்க. அதுலதான் உணவு வகைகள் கிடைச்சிட்டு முழுமையுமே ஐயா வேலைக்கு போறதில்ல. ஐயா வீட்டோட இருக்கும். வீட்டுக்கு யாரு பார்க்க வந்தாலும் அவங்களுக்கு திண்ணூறு கொடுக்கும். அவ்வளவுதான். வரவங்களுக்கு திண்ணூறு கொடுத்து விட்டு ஆறுதலான வார்த்தைகள் ஐயாவை பத்தி சொல்றது,
அதுதான் இப்ப நம்மளுடைய முழு நேரம் இதா இருக்கு. இந்த மாதிரி முடியெல்லாம் விட்டுட்டு இப்படி இருக்கிறாங்க, அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க, நீ கண்டிஷன் பண்ணு அப்படின்னு எல்லாரும் சொல்றத வச்சு ஆரம்பத்துல தடுத்து நிறுத்தினோம். அதுக்கப்புறம் ஐயா வந்து எனக்கும் வந்து என் தலைக்கு மேலே இப்படியே நின்றுப்பாரு அந்த வீட்டில் இருக்கும்போது. அதெல்லாம் அப்படி ஐயாவை நான் பார்த்ததுனால ஐயா நம்மளை கை விட மாட்டாரு அப்படின்ட்டு அப்புறம் அவர் வழியிலே நானும். ஐயாவோட அற்புதத்துல கோயம்புத்தூர்ல ஒரு மாடு, அந்த மாடு வந்து இறக்குற தருவாய்க்கு போயிடுச்சு. அந்த ஒரு வாரமா எதுவும் ஆகாரம் எதுவுமே கிடையாது, வயிறு உப்பி படுத்த படிக்க ஏறிச்சு. அப்புறம் அந்த மாட்டுக்கு சொந்தக்காரங்க நம்மளுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது மாட்டுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, நேரா கணக்கன்பட்டிக்கு போங்க, ஐயா கிட்ட போய் முறையிட்டுட்டு அங்க கொடுக்குற விபூதியை வாங்கி தீர்த்தமா கலந்து எடுத்துக்கிட்டு வந்து அந்த மாட்டுக்கு கழனி தண்ணியில கலந்து கொடுங்க, எல்லாம் சரிவாயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய டாக்டரை பார்த்தாங்க, எந்த டாக்டர் பார்த்து அது பிழைக்காதுன்னு சொல்லிட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் வாங்கிட்டு வந்து கழனி தண்ணியில கலந்து கொடுத்தோன்னா அந்த மாடு குடிச்சு 1 மணி நேரத்திலேயே வாமிட் பண்ணுது. எல்லாம் வாந்தியா வரும்போது உள்ளார ஒரு பாலித்தீன் சாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அரிசி மூட்டை சாக்கு, அதை முழுங்கி இருந்துச்சு. அது வெளியே வந்தோடனே மாடு ஃப்ரீ ஆகி இப்போ நல்லா ஆரோக்கியமா இருக்குது. அந்த மாடு ஐயாவோட கருணையால இந்த அற்புதம் நடந்திருக்குது. இது மாதிரி நிறைய அற்புதம் சொல்ல சொல்ல நிறைய இருக்குது. இப்ப நீங்க மௌனமா இருந்தீங்கல்ல, ஐயா வழிகாட்டல ஐயா உணர்த்தி தான் ஒரு 3 வருஷம் மௌனமா இருந்தோம். அதுக்கப்புறமா அவர் சொல்லிதான் யாருக்கிட்டையும், அதான் மௌனம், முழு நேரம் மௌனம், யார்கிட்டையும் எதுவும் பேசாத 3 வருஷம் ஐயா உணர்த்தினாரு. சொன்னாங்க ஒரு மனசுல ஒரு பாட்டு மூலியமா எல்லாத்துக்கிட்டையும் ஐயாவை பத்தி நிறைய சொல்லி 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 யாரும் கேட்கவே இல்லை. இதை பத்தி ஐயாவை பத்தி சொல்றதா நம்ம வேலையா இருக்குது. யாரும் கேட்டு ஒன்றும் புரோஜனமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது வேதங்கள் காணாத ஒரு நாயகன் சொல்லி ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல வந்து நாக்கெல்லாம் புண்ணாக நாளெல்லாம் பேசி எந்த புரோஜனமும் இல்லை, பேச்சை நிறுத்திக்குன்னு சொல்லி அந்த பாட்டுல வந்த வரி அது வந்து மனசுல தானா உதயமானுச்சு. அன்னையோட சரி மௌனம். அதுல இருந்து 3 வருஷமா யார்ட்டையும் பேசாததான் இருந்தோம். அதுக்கப்புறம் மௌனமா இருக்கும்போது பெரிய சித்திகள்லாம் அடையுமான்னு சொல்லுவாங்க. ஐயா சித்திகள்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்ப அந்த விபூதி நம்ம நினைச்சு கொடுத்தோமோ அவங்களுக்கு அந்த காரியம் வந்து நிறைவேற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. யார் எந்த வியாதிக்காரங்க வந்தாலும் அந்த வியாதியை வந்து குணமாயிரும். எந்த பிரச்சனையில வந்தாலும் ஐயாவோட மூலியமா அதை தீர்த்தரலாம். அந்த சித்து கொடுத்துருக்காரு ஐயா. இப்ப அந்த மௌன நிலை எப்ப கிடைக்க சொன்னாருங்க, அது எப்படி உணர்த்தினாரு? இப்ப நீ பேசாதே இருந்தாலும் யாருக்கு எதுவும் தெரிய போறதில்ல, பேசி சொன்னாதான் புரியும் ஜனங்களுக்கு. இதுக்கு மேல நீ பேசலான்னு சொல்லி சொன்னதுனாலதான் பேச முடிஞ்சுது. அது வரைக்கும் வாயை திறக்க முடியல, அந்த வார்த்தை வரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்ப மௌனத்தை கலைச்சிட்டோம். மௌனத்தை கலைச்சு கூட இப்போ ஒரு 6 மாசம் இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு 7 மாசமா பேசிட்டு இருக்கிறோம். ஐயா வழியில பல இடங்களும் இங்க டிராவல் பண்ணிருக்கீங்க, பல ஜீவசமாதிகள், அங்கெல்லாம் ஐயா வெளிப்பட்டு இருக்காரா? எந்த இடத்துக்கு போனாலும் ஐயாவோட உருவம் தான் தெரியுது. எந்த ஜீவ சமாதி போனாலும், சிவாலயத்துக்கு போனாலும் ஐயாவோட உருவம் தான் தெரியுது. எந்த இடத்துக்கு போனாலும் ஐயா வந்துடுறாரு. நாம அங்க போய் டவுட் போட்டு கேட்டா கூட சரி, அதுக்கு உண்டான பதில் வந்து அந்த இடத்துல கிடைச்சிரு. நான் தான் இருக்கிறேன்ட்டு. ஒரு முறை வந்து கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க போய் அந்த கியூல நின்றுட்டு இருக்கிறேன். நின்றுட்டு இருக்கும்போது ஐயா உலகத்துல இருக்கிற எல்லா தெய்வமும் நீங்க தான் நினைக்கிறேன், இங்க இருக்கிறது நீங்க தானு சொல்லிட்டு அண்ணாந்து பாக்குற மேல வந்து பழனிசாமி உபயன்னு சொல்லி போட்டிருக்குது. அந்த இடத்துல எழுதிருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த இடத்துல மேலேயே ஒரு ஆட்சியில எழுதிருக்குது. அப்ப இருக்கிற எல்லா பேர்லயும் ஐயா தான் இருக்காரு, சர்க்குரு ஐயா தான் இருக்கு. நீங்க என்னவா கும்பிடுறீங்களோ அந்த உருவமா ஒரு மாறி வராரு. நீங்க இப்ப இந்த இடத்துல சேலத்துல என்னென்ன பணிகள் பண்ணிட்டு வரீங்க ஐயா? சேலத்துல வந்து பணிகள் என்னன்னா, அமாவாசை பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். அமாவாசை பூஜையில அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இங்க வீட்லயே செஞ்சு நாமளே கைப்பட செஞ்சு எல்லாம் பக்தர்கள்லாம் வந்து அவங்க மூலியமா கொண்டு போய் கொடுக்குறோம். இப்போ சிறு பணி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். வருங்காலத்துல ஐயாவோட அனுமதி கிடைச்சி ஒரு சின்னதாக ஒரு குடில் வச்சு ஐயாவோட உருவ சிலையை வச்சு வழிபட்டு வரைமுறைகள் எல்லாத்துக்கும் நன்மைகள் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஐயாவை தேடி வரீங்க, தாராளமாக உட்காந்து ஐயாவோட நாமத்தை சொல்லி அந்த இடத்துல தியானம் உட்காந்துட்டு போனாங்களாம் அவங்களுக்கு நன்மை நடக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல அமைச்சிருவோம். ஐயாவோட உருவ சிலையை வச்சு அந்த இடத்துல அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கலான்ட்டு இருக்கிறோம்.